இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறாரா? கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, வழியில ஒரு நல்ல தலைப்பு குறித்து செஞ்சு போறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பெருக்கம் இருக்கணும், நிறைய ஆயினே இருக்கணும், பணம் கொஞ்சம் பார்த்து அதிகமாகணும், கொஞ்சம் படிச்சுக்கிற அதிகமாக படிக்கணும், எத்தனையோ ஆசை இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் செய்ய முடியும் எப்போனா கர்த்தர் நம்மோடு இருக்கும். பாருங்க, உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரியில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருவதே அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லிட்டார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, வனாந்தர வழியா தான் வந்திருக்கிற. வனாந்தரம்னா தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஆளுங்க தான் வனாந்தரம். எவ்வளோ கஷ்டம். ஆனா வனாந்தரத்துலையும் நடந்தால் 40 வருஷம் நடந்து வந்த இஸ்ரேல் ஜனங்க சொல்றாரு, 40 வருஷம் நடந்து வந்துக்கிற, உன் காலம் வீங்குற, எந்த கஷ்டமும் இல்லை, உனக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், உன் சாப்பாடுன்னா தண்ணின்னா எல்லாமே கொடுத்து மேகத்தினால அந்த வெயில்லையும் குளிர்லையும் பனிலையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தாரு. துணி கூட பாஸ் ஆகுது. 40 வருஷமா காலு வீங்கலை, மண்ணா கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து வந்தாரு. ஆனால் கர்த்தர் சொல்ல, உனக்கு ஒன்றுமே குறைபடல. காரணம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். நம்ம கூட கர்த்தர் இருந்தா நமக்கு எல்லாம் பெருக்கம் தான். அது என்ன பெருக்கம்னு இப்ப சொல்றேன் நான், நல்லா கவனிங்க. அடுத்தது, தேவனாய் கர்த்தர் உன்னோட இருந்தார். அப்ப இருந்தாரு. அது மட்டும் இல்ல, உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலகவும் வேண்டாம். இங்க அவர் உன்னோட இருப்பார், பிரசன்டென்ஸ், நிகழ்காலத்துல சொல்ற. இப்ப இருப்பார், உன் கூட இருப்பார். அப்போ வனாந்தரமான கஷ்டத்துல வந்தப்போ இருந்தாரு. இப்போ அது பாஸ்டன்ஸ், இப்போ பிரசன்டென்ஸ், நிகழ்காலத்துல உன் கூட இருக்கிறேன்றார். அடுத்தது யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாகி திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உன்னோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் எப்பவுமே இருப்பார், ஆல்வேஸ். அது நிகழ்காலம் வருங்காலம் அதெல்லாம் இல்லை, எப்பவுமே உன் கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு நீங்க மாத்திரம் போதும், இங்க என்னோட கூட இருங்கன்னு கேள்வி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் கூட இருந்தா என்ன செய்வார்னா பெருக செய்வார். பாருங்க, இங்க ஆதியாகும் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு நல்ல நேசித்தார், நண்பரா இருந்தாரு. ஆனா ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. எத்தனை வருஷம்னா 75 வருஷம் ஆச்சு, பிள்ளைங்க இல்லை. என்ன ஆண்டவரே எனக்கு கொடுப்பீங்க, பிள்ளையே இல்லையேன்னு சொன்னா அப்பதான் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, நீ முன்னா உன் சந்ததி என்ன பண்ணுவேன், பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிய பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொன்னதுதான். இது மனுஷரால் டாக்டரால முடியாது, கர்த்தரால முடியும். எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை சந்திக்க முடியும், உனக்கு குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதனால தூளை என்ன சொல்ல, பூமியின் தூளை போல எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அடுத்தது ஆதியம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். பாருங்க என்ன சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கு. இது இணையா வார்த்தை இல்லை, மனுஷன் வார்த்தை இல்லை, இது கர்த்தர் சொல்றாரு. உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாளாம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுவாராம். பாருங்க, நட்சத்திரத்துக்கு எண்ண முடியாது, கடற்கரை மணலை எண்ண முடியுமா? முடியாது. சும்மா ஒரு புளி எடுத்து எண்ணிதான் பாருங்க, முடியாது. அந்த மாதிரி பெருக்க பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்படியே பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்தாரு.
அவர் மூலமாக சந்ததியை பெருகவே பெருக பண்ணார். நீ கூட ஆண்டுகிட்ட கேளு, கர்த்தாவே என் சந்ததி பெருகணும், எனக்கு சந்ததி வேணும், எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை கொடுங்க, அது உம்மால் தான் ஆபிரகாம் கொடுத்தீங்களே எனக்கு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். கர்த்தர் நான் சொல்றது பெருகவே பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். அது மட்டும் இல்ல, தானியேல் 1:20 வெறும் சந்ததி தான் பெருக பண்றது இல்ல, எது பெருக பண்றாரு பாருங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், கொடுக்கிற தேவன், ஞானத்தை கொடுங்க இல்லைன்னு சொல்ல. அப்படி தானியேலுக்கு அவன் கூட இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம், 10 மடங்கு சமத்தரா காணும்படி ஞானம் புத்தி அறிவு கொடுத்து. காரணம் என்ன? அதை தெரிஞ்சுக்க நம்மளும் செய்தோம், நம்மளும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். இது கானான் தேசம் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளா பிடிச்சுன்னு போயிட்டாங்க. அடிமைகளா பிடிச்சுன்னு போனா அங்க போய் இந்த ராஜா யார், இவங்களும் சாதாரண ஆளும் இல்லை, ராஜ வம்சத்து ஜனங்க, அழகா இருப்பாங்க, நல்ல ஞானிங்க அறிவாளிங்க தான். அவங்களும் அடிமையா பிடிச்சுன்னு என்ன பண்ணாங்க, கொண்டாந்து அவங்க தேசத்துல வச்சுக்கினாங்க. அங்க வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க பேருங்கெல்லாம் மாத்தினாங்க. பேர் மாத்தினாங்கன்னா சொல்லிட்டாங்க, இதை ராஜ போஜனம் கொடு அவங்களுக்கு. அவங்க நல்லா ஒரு 3 வருஷம் நல்லா சாப்பிட்டோம், நல்லா அவங்க கல்வி பாஷெல்லாம் கற்றுக் கொடுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் தேசத்துல அவங்க பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க ராஜா. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி செய்தாங்க. சரி கற்றுக்கினாங்க, பாஷை கற்றுக்கினாங்க, எல்லாம் கற்றுக்கினாங்க. ஆனால் ராஜ போஜனம் மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டான். காரணம் என்னன்னா பயங்கர வைராக்கியமா இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னு யோசம். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க பலியிட்டு, அவங்க தேவருக்கு பலியிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலியிட்ட பிறகு அங்க போய் சாப்பாட்டு அந்த மாம்சத்தை கொண்டாந்து சமைச்சு உங்களுக்கு ஆகாரமா கொடுப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம், இவன் எனக்கு தேவையில்லைன்ட்டான். அந்த தேவையெல்லாம் தடை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்நிய தேசத்துல இருக்கிற அடிமையாக்குறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, பருப்பு காய்கறியே கொடுங்கன்னு கேட்டுக்கினாங்க. ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் அது மாதிரி தலைவர் விட்டுக்கணும். அவங்க அதே பருப்பு கீரைக்காய் தான் சாப்பிட்டாங்க. ஆனா ராஜா பார்க்கறதுக்கு போகும்போது ஞானம் அறிவு புத்தியில 10 மடங்கு அதிகமா காணப்படலாம். மற்ற எத்தனையோ வெளிப்பாடுகள்லாம் கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா ஜீவிப்போமானா, அவருக்காக நம்ம ஜீவித்தா நம்ம எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். உங்களுக்கு எவ்வளவு நீட் தேர்வுல செலெக்ஷன் ஆகணுமா, இல்லை எத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்களே அதுல பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. எனக்கு ஞானம் இல்லை அறிவு இல்லைன்னு யோசிக்காத, தானியேலை போல கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவித்துப்பாரு. உன்னை கண்டிப்பா 10 மடங்கு சமத்தரா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்து நிறைய மார்க்குன்னு எல்லாம் ஸ்கோர் பண்ண வச்சு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடி பெருக பண்ணுவார், அறிவை பெருக பண்ணுவார். அடுத்தது ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தார். இங்க ஆபிரகாம் மகன் ஈசாக்கு கிட்ட சொன்னா பயங்கரம், இந்த இடத்துல பயங்கர பஞ்சம் வந்துடுச்சு, சாப்பாட்டுக்கு இல்லாத என்ன பண்றது, பஞ்சம் வந்து உடனே இதெல்லாம் யோசிச்சானா எகிப்துக்கு போயிடலாம் யோசித்தான். கர்த்தர் சொன்னது நம்ம போகக்கூடாது, நீ இங்கதான் இருக்கணும், நான் சொல்ற இடத்துல தான் இருக்கணும், இங்கதான் நான் விதை விதைக்கணும்னு சொன்னார். உடனே உபே பண்ணலாம், கீழ்ப்படிந்தான். சரி ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் சாப்பாடுல இந்த இடத்துல பஞ்சத்துல எப்படி உபயோகம், கர்த்தர் சொன்னா அது ஆசீர்வாதம், கீழ்ப்படி, கர்த்தரை வசந்தி கீழ்ப்படி. அதே மாதிரி அதே தேசத்துல குடியிருந்தான். என்ன பண்ண, பஞ்சத்துல போய் பயிர் வைக்கணும்னா பயிர் வைத்தான், வச்சா 100 மடங்கு விளைஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ஆண்டவர், உனக்கு கூட உன் விளைச்சல்ல 100 மடங்கு கட்ட கொடுப்பார். உன்னுடைய என்னென்ன காரியத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனா ஈசாக்க போல கீழ்ப்படிஞ்சு அது பஞ்சமோ நஷ்டமோ எங்க சொன்னாலும் அங்க இரு, அவர் சொல்ல மாதிரி கேளு. அந்த பஞ்சத்துல விதை வச்சு 100 மடங்கு விளைச்சல் அவன் பார்த்தான். உன் விளைச்சல்ல கூட கரெக்டா 100 மடங்கு கொடுக்க முடியும், அவர் கீழ்ப்படி. அடுத்தது உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்து மோசே சொல்லலை சொல் ஜனங்கள்ல பாரு, கர்த்தர் நம்புங்க, கர்த்தர் கீழ்ப்படுத்திடுங்க, கர்த்தர் காய்ச்சிங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இப்போ இருக்கிறத காட்டலாம் 1000 மடங்கு. பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர். எனக்கு என்ன ஒன்றும் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான சூழ்நிலையே இல்லை, என் நிலைமைக்கு என்னத்துக்கு சொல்லிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? அன்றைக்கு சில பேர் ஜனங்களுக்கு சொன்ன அதே வாக்கு உங்களுக்கு சொல்லப்படுது. அவங்க கத்தரை தேடி கத்தருக்கு பயந்து ஜீவித்த பொழுது எவ்வளோ மடங்கு? 1000 மடங்கு கத்தரை ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு கூட 1000 மடங்கு கண்டிப்பாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். அவளை நம்பு, அவற்றவா கத்தர் அற்புதம் செய்வார். அடுத்தது லேவியராகமம் 26:2. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நீங்கள் என் 26:3. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், நல்லா கவனிங்க, என் கட்டளை எங்கோ ஏதோ நினைக்கிற வேதம் தான். வேதத்தை ஒழுங்கா படிச்சு அதில் இருக்கிற மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடந்தா என்ன செய்வாராம்? செய்தால் 8ஆம் வசனம், உங்களில் லேவியராகமம் 26:8. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்துருக்கள் இருக்கிறாங்களா? சத்துருக்கள் எழும்புறாங்களா? சண்டைங்க போடுறாங்களா? சும்மாவே சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி நடக்குது உலகத்தில். இதெல்லாம் நீ கவலையே படாத. இது யார்கிட்ட கேட்கலாம், யாரை போய் பார்க்கலாம் அப்படி யோசிக்காது. நீ கத்தட்ட வந்து அப்படி உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணு, வேத வாசி, தியானி. அதன்படி சிலர் எவ்வளோ நேரம்னாலும் சரி செல்ஃபோனை வச்சு நோண்டினே இருப்பாங்க, டைம் போகிறதே தெரியாது. டிவி வச்சுன்னு பார்த்துனே இருப்பாங்க, டைம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி நேரத்தை செலவிடுவாங்க ஒழிய பைபிளே படிக்க மாட்டாங்க, ஜெபமே பண்ணுறது. நீ அப்படி இருக்கிறியா? எனக்கு தெரியாது, உங்களை பற்றி கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஏன் கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? ஒன்றுமே இல்லை. இப்படி செய்யாத. கர்த்தருக்கு பயந்து அவர் வசனங்களை படிங்க, தியானிங்க, ஜெதுங்க, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்போ என்ன பண்ணுவாராம்? நீ 5 பேர் எத்தனை பேர் துரத்துவாங்க? 100 பேர் துரத்துவாங்க. 100 பேர் 10,000 பேர் துரத்துவாங்க. யாரும் உங்களுக்கு விரோதமாக வரவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றி தருவார். முக்கியமாக நம்ம சத்துரு பிசாசு, அவன் தான் எல்லாம் தொல்லைங்கெல்லாம் கொடுக்குறது, பிரச்சனை கொடுக்குறது. அவன் அட்ரஸ் இல்லாத விரட்டி அடிப்பார். கர்த்தர் உங்களை சமாதானமாக விடுவார். கர்த்தர் நாம் சொல்றேன். அடுத்தது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆண்டவர் மட்டும் நம்புவோம், இயேசுவை நம்புவோம். இயேசுவை நம்பும் போது, அவரை பிடித்து கொள்ளும் போது, உன் தேவையெல்லாம் அவரை நம்பி அவரோடு இருக்கும்போது கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரானா நீ அவரோட கூட எல்லா ஆசீர்வாதமும் போகும். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அண்ணன் தம்பிகளை விட்டாலும் அவர் எட்டும் என்ன பண்ணாரு? கர்த்தர் ஒரு நல்ல இடத்துல வச்சார். அங்கே அந்த பொம்பளை எஜமாட்டி பாவம் செய்ய சொல்லி கூப்பிடலான்னு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஜெயிலில் போட்டாலும் குழியில் போட்டாலும் எங்கே போட்டாலும் கர்த்தர் வந்து யோசேப்போட கூட இருந்தார். உன்னோட கூட அவன் கர்த்தரோடு தான். அவன் கர்த்தரோட தான், கர்த்தர் யோசேப்போட தான். அப்படி இருந்தா உனக்கு எல்லாம் பெருக்கம் தான், எதுல குறையாது. எல்லாம் 100 மடங்கு, 1000 மடங்கு, 10,000 மடங்கு செய்வார செய்ய மாட்டார், கண்டிப்பா செய்வார். இதுதான் ரகசியம். நீ கலங்கி நீ கவலைப்பட்டு நீ என்ன பண்றதுன்னு தெரியாது யோசிக்காத. கர்த்தர் உன்னோட கூட இருந்தா, ஈசாக்கு கர்த்தரை வாழ்க்கைக்கு கீழ்ப்பணிச்சு கர்த்தரோட இருந்ததுனால பஞ்சத்தை விதை வச்சா 100 மடங்கு விளைஞ்சிச்சு. பெரிய ஐஸ்வர்யம். ஆனா எல்லா சத்துருங்களும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். போய் துறவு தோன்றான், எங்க தோன்றாலும் தண்ணி. கர்த்தர் உன்னோட இருந்தா எல்லாமே ஆசீர்வாதம். அதனால எல்லாத்துக்கும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டிடுவார். எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்காத, கர்த்தருக்கு வேலை பார்த்துக்கோ. கர்த்தர் நோடு இருந்தா எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம், பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் நாம் சோத்து நம்ம செபிக்கலாம். எங்களை நேசுதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நீங்க தேவையா
எத்தனையோ பேர் கஷ்டத்துல, துன்பத்துல, கடன் தொல்லையில, பிரச்சனையில, இது இல்லையே அது இல்லையே, ஒதுமே இல்லையே, எனக்கு கேட்கறவங்க யாரும் இல்லை, விசாரிக்கிறவங்க யாரும் இல்லையேன்னு கண்ணீர் விட்டு கலங்குறாங்கப்பா. அவளுக்காக நீங்க பேசுனீங்கப்பா. பஞ்சத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசா கொடுத்தீங்கப்பா. அந்த அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான்ப்பா. இப்போ என் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. கத்தா தானியல் உன் நண்பர்கள் கத்தா வைராக்கியமா மக்கள் ஜீவிச்சாங்கப்பா. அவள் கத்தாவே 10 மடங்கு சமத்தலா கண்டு அந்த கத்தா அடிமையா இருந்த தேசத்தை ஆசீர்வத்தை உயர்த்தினீங்கப்பா. அப்படி அதுக்கு அது போல பிள்ளைகளை என்ன தேவை இருந்தாலும் அவளை பிள்ளை இல்லாத ஒரு குறை இருக்கும்பா. அந்த குறையை நீங்க மாற்றுங்க, பிள்ளையை தாங்க. அது கூட 100 மடங்கு பெருகமாய் ஆசீர்வாதமாய் கத்தா கோலா கோலியாய் பெருகத்தக்கதாக நீங்க கிருபை தந்து பாதுகாத்துக்கீங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கூட இருந்தாலும் நீங்க கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஆகவே விட்டு தூரம் போனால் ஆசீர்வாதம் வராது. நோக்கி பார்க்க மேல கூட இருக்க வேலைக்கு உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. யார் இடத்துல வந்து கேட்கிறாங்க உங்களுக்கு பதில் கொடுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறதா. ஆமென். God bless you.